கைஸ் இந்த வீடியோவில் நம்ம OnePlus Nord CE 5Gயையும் poco X3 Proவையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் வாங்குறது ஒரு ஒர்த்தான ஆப்ஷனாக இருக்கும், எந்த ஃபோன் எந்தெந்த டைப் ஆஃப் யூஸருக்கு கரெக்டாக சூட் ஆகும், இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் பதிலை பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பார்த்து முடிச்சோன்னே இன்ஃபார்ம் ஆகிட்டு வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிடலாம். அண்ட் கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் வினர், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லான்ச்சர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். OnePlus Nord CE 5G இங்கே June 10, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் poco X3 Pro March 30, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். OnePlus Nord CE 5G ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 7.9 mm வருது அண்ட் வெயிட் 170 grams வருது. திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்லிம்மான அதே சமயம் வெயிட் கம்மியான மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் poco X3 Pro பொறுத்த வரைக்கும் எங்கள் ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 6 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 9.4 mm வருது அண்ட் வெயிட் 213 grams வருது. ஸோ திக்னஸும் வெயிட்டும் இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் பில்ட் இங்கே சாலிடாக இருக்குது. டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பில்ட் poco X3 Proவில் நல்லாயிருக்கு. ஸோ நான் poco X3 Proக்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். OnePlus Nord CE 5G இங்கே 6.43 inches Full HD Plus டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல் அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கை 90 Hz கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 410 pixel per inch கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நமக்கு poco X3 Proன்னு பார்க்கும்போது இங்கே 6.67 inches Full HD Plus டிஸ்பிளே தராங்க. இது ஒரு IPS LCD பேனல் தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கை 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் இங்கே சேம் தான். 20:9 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 395 pixel per inch கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் கைஸ். நீங்கள் அதிகமாக மூவிஸ் பார்க்குறவங்க அண்ட் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு OnePlus Nord கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் கேமர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு poco X3 Pro ஒரு பெட்டரான டிஸ்பிளேவாக இருக்கும். ஏன்னா இங்கே LCD பேனல் கொடுத்துருந்தாலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் இங்கே OnePlus Nordல 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. இங்கே ரேட் சைடில் இருக்க பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் poco X3 Pro பொறுத்த வரைக்கும் இங்கே 48 MP குவாட் கேமரா செட்டப் தராங்க. 48 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த் சென்சர் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 20 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 frames per second ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ரியர் சைட் கேமராஸ்னு வரும்போது OnePlus Nord கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா poco X3 Proவில் நல்லாயிருக்கு. ரியர் சைட் கேமராஸ்னு வரும்போது OnePlus Nord பெட்டராக இருக்குது. அண்ட் poco X3 Proவில் செல்ஃபி கேமரா நல்லாயிருக்கு. நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். சப்போஸ் உங்களுக்கு செல்ஃபி கேமரா முக்கியம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் OnePlus Nord CE கூட கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். OnePlus Nord CE 5G இங்கே Snapdragon 750G கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 619 இருக்குது. இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். எந்தவித ஹெவி கேம்ஸும் மீடியம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் டே டு டே டாஸ்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது ஒரு 5G ப்ராசஸர். அண்ட் 5G பேண்ட்னு பார்க்கும்போது இங்கே ஒரே ஒரு பேண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் poco X3 Proன்னு வரும்போது இங்கே Snapdragon 860 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 640 இருக்குது. இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கேமிங் மொபைல் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா poco X3 Pro ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க Snapdragon 860 ப்ராசஸர் ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராசஸர். எந்தவித ஹெவி கேம்ஸுமே ஈஸியாக சப்போர்ட் பண்ணிடும். Snapdragon 800 சீரிஸோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே ப்ராசஸர் செக்மெண்ட்டில் நான் poco X3 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். சப்போஸ் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெண்டு மொபைலை எது வேணால் கன்சிடர் பண்ணலாம். நான் poco X3 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி OnePlus Nordல இங்கே 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 30 watt வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. poco X3 Proன்னு வரும்போது இங்கே 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க.
பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் நமக்கு போக்கோ X3 ப்ரோவில் பெட்டராக இருக்குது. அண்ட் இங்கே 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus Nordல 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட சிமிலராக வர சான்சஸ் இருக்குது. பட் போக்கோ X3 ப்ரோக்கு ஒரு சின்ன லீடு இருக்குது. நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நமக்கு OnePlus Nordல 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் தான் இருக்குது. SD கார்டுக்கான சப்போர்ட் இல்லை. அண்டு போக்கோ X3 ப்ரோ பொறுத்த வரைக்கும் இங்கே ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு ஆர் 2 சிம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் போக்கோ X3 ப்ரோ பெட்டராக இருக்குது. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். OnePlus Nordோட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 23,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போக்கோ X3 ப்ரோவோட 6/128GB வேரியன்ட் 19,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது OnePlus Nord CE 5G 3 ஸ்டாரும் போக்கோ X3 ப்ரோ 6 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. இந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்டுன்னு வரும்போது இங்கே போக்கோ X3 ப்ரோ பெட்டராக இருக்குது. டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் டிஸ்பிளே மீடியா கன்சியூமர்ஸ் OnePlus Nord CE 5G சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கேமர்ஸ் போக்கோ X3 ப்ரோ சூஸ் பண்ணிக்கோங்க. கேமராஸ் OnePlus Nord CE 5Gயில் நல்லாயிருக்கு. அண்ட் செல்ஃபி போக்கோ X3 ப்ரோவில் நல்லாயிருக்கு. ப்ராசஸர்னு வரும்போது நமக்கு போக்கோ X3 ப்ரோவில் தான் நல்லாயிருக்கு. அண்டு நமக்கு OnePlus Nord CE 5Gயில் 5G சப்போர்ட் இருக்குது. அண்ட் பேட்டரி போக்கோ X3 ப்ரோவில் நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் போக்கோ X3 ப்ரோவில் நல்லாயிருக்கு. அண்ட் ரைசிங்கும் போக்கோ X3 ப்ரோ தான் கம்மி. பட் OnePlus Nord CE 5Gயில் நமக்கு பிராண்ட் வேல்யூ கிடைக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 2 மொபைலில் நீங்கள் ஏதாவது ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மொபைலை வாங்குவீங்க? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆலில் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.